காஞ்சிபுரம் மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 3 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவையை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் வாலஜாபாத் ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கும் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு ஒன்று என 3 ஊர்திகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி சேவையில் கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை உதவியாளர் மற்றும் ஊர்தி ஓட்டுநர் ஆகியோர் பணிபுரிய உள்ளனர். இந்த ஊர்தி ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் உள்ள எம்ஆர் ஷெட் என்ற இடத்தில் பாலசுப்ரமணியன் என்பவர் புதிய வணிக வளாக கட்டிடம் ஒன்றை கட்டி வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அந்த கட்டிடத்தில் நுழைந்து கட்டிடத்தில் உள்ள 3 இரும்பு ஜாக்கிகளை கழற்றி எடுத்து செல்ல முயன்றுள்ளார். இதை கண்ட கட்டிட உரிமையாளர் அவரை மடக்கி பிடித்த நிலையில் அங்கு ஒன்று கூடிய பொதுமக்கள் அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி நகர போலீசார் அந்த இளைஞரை மீட்டு விசாரணை செய்தபோது அவர் கிரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பதும் மதுபோதையில் திருட முயன்றதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் பொதுமக்களிடமிருந்து அந்த இளைஞரை மீட்ட போலீசார் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த உள்ளதாகவும் இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திருச்சி விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பெரிய தள்ளப்பாடி கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பள்ளி மாணவிகள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் படித்து வரும் நிலையில் இன்று வழக்கம் போன்று பள்ளி செயல்பட்டு வந்தது. அதே பகுதியைச் சார்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சந்தோஷ், வெங்கடேஷ், மணிகண்டன் ஆகிய மூவரும் வகுப்பறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மேற்கூரையின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் 3 மாணவர்களுக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் சிங்காரப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சம்பவத்தை அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பள்ளியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த கட்டிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டதாகவும் அந்த கட்டிடத்தினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு அவர்கள் ஆய்வு செய்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் மதுரை அரசு போக்குவரத்து கழக மண்டல தலைமை அலுவலகம் முன்பாக ஓய்வூதியர்களுக்கான 105 மாத டிஏ நிலுவைத் தொகை, 20 மாத பண பலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் கடுமையான வெயிலில் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை பைபாஸ் காலவாசல் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர் அனைவரையும் அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.